என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லைன்றதுனால இந்த டோன்ட் மில்க் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். ஊருக்கு போகணுன்றதுனால லாஸ்ட் ஸ்டாக்கையும் போட்டு முடிச்சிட்டேன். குளுக்கோல் ஷேக்கை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேப்ல இருந்து ஒரு ப்ரோட்டீன் பர் ஒன்று போட்டேன். வணக்கம் மக்களே, எனக்கு டே 13 ஆஃப் பனியாக் சீரிஸ் பார்க்கலாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். ஒரு பவுல் வந்து வீஃபிட்டில் ஆர்டர் போட்டேன். இதில் 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கொஞ்சம் ஃபைபர் இருக்கு. 8 மணி போலேயே கிளம்பிட்டேன். நேரம் நீங்கள் ட்ரெயின் ஏறணும், ஊருக்கு போகணும். ஜிம் பேக்கை தலைவாணியை யூஸ் பண்ணுற கும்பல் இருந்தால் சொல்லுங்க. துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டேன் இன்னைக்கு ஜிம் பேக்லேயே. அங்கேருந்து மெட்ரோ பிடிச்ச நேரம் எக்மோர் கிளம்பியாச்சு. அந்த உடனே ஒரு காஃபி போடலான்னு பார்த்தா கடையில் யாரையுமே காணா. உள்ளே ஏறி நம்மளே காஃபி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்து இந்த அக்கா கேட்டதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க. சக்கரத்துக்குள்ள ஒரு ஃபில்டர் காஃபியை போட்டு முடிச்சிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, ஃபில்டர் காஃபி தான். முடிச்சுட்டு நேராக ட்ரெயினுக்கு கிளம்பியாச்சு. வாக்கிங்லேயே வெளியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டேன். உள்ளே ஏறினோடனே பெட் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்து படுத்துடலான்னு சொல்லி போயாச்சு. இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்கானுங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. தொட்டாலே கீழே வந்துடுது. எடுத்து பக்கத்துலேயே வச்சிட்டேன். ஆல்ரெடி லேட்டுன்றதுனால இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வெளியே வாங்கிட்டேன். கேலரி ரொம்ப டேமேஜ் ஆக போகுது இன்னைக்கு. ஆனால் ட்ரெயினில் போகிறனா இல்லை சைக்கிளில் போகிறான்னு தெரியல. இவ்வளோ முதுவாக போகிறானுங்க. 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்தானுங்க மொத்தமாகவே. காலையில் ஆயிடுச்சு வரதுக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிலே ஆயிடுச்சு. இதான் வைகை ரிவர், மதுரையில் இருக்கிற ரிவர். பாலத்தை வாட்சை விட்டுட்டு அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இன்னைக்கு கிளைமேட்டும். 1.5 மணி நேரம் டிலேக்கு அப்புறம் ஒரு ஊருக்கு வந்தாச்சு. இனிமேல் வீடியோலாம் அங்கே இருந்தா வரும் கொஞ்ச நாளைக்கு. முதல் வீட்டுக்கு போய் தூங்கணும். சுத்தமாக தூங்கல. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். பை பை.